ஒண்ணு சொல்லுவாங்க, மெத்த வீட்டுக்காரனுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, ஒத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான்னு. ம். மெத்த வீட்டுக்காரன்ட்ட ஒற்றுமை குலைந்தால், ஒத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான். நீங்கள் ஒன்றுபட்டு இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஆனால் இன்றி ஒன்றுபடுவதற்கும் பாஜக அனுமதிக்காது. அவர்கள் நினைத்தால் நிமிடத்தில் ஒன்றுபடுத்த முடியும். 2000 அதில ஒண்ணு மட்டும் உண்மை. இந்த 2019, 17ல திரு ஓபிஎஸ் அவர்களை இணைத்து வைத்து அந்த ஆட்சியை கவிழவிடாமல் பாதுகாத்ததில பாஜகவுக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் ஆட்சியை அமைத்துக் கொடுத்தது யார்? உருவாக்கினது அவங்க இல்ல. உருவாக்கி கொடுத்ததை வாகனத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு ஓட்டுநர்னு சொன்னா அது பெரிய விஷயம் இல்ல. உருவாக்கி கொடுத்ததுன்றது முக்கியம் இல்லையா? அதுபோல அன்னைக்கு பாஜக ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்கல்ல. அதுபோல இன்றைக்கு பாஜக ஏன் ஒரு உத்தரவு போடக்கூடாது? எல்லாரும் ஒண்ணாங்கன்னா ஒண்ணு ஆவாங்க. அதனை பாஜகவே விரும்பவில்லை. விரும்பாது. என்ன காரணம் சார் இதுக்கு? அவர்களை பொறுத்தவரை எவ்வளவு காலம் தான் திராவிட இயக்கங்களுடைய பின்னாலே ஓடிக்கொண்டிருக்க முடியும்? அவர்களை 67க்கு முன்பு ஒரு தேசிய கட்சி, ஒரு திராவிட கட்சி, திமுக வெர்சஸ் காங்கிரஸ்னு இருந்தது. அது போன்ற ஒரு நிலை தமிழகத்தில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு திராவிட கட்சி திமுகவை இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அச்சுறுத்த முடியாது. அவர்கள் அடிபணிய மாட்டார்கள், உரிமையை உக்கிரமாக சொல்வார்கள். எத்தனை நீங்கள் அமலாக்கப் பிரிவு, வருமான வரி சோதனை, நீங்கள் எதை கொடுத்தாலும் அவங்க மிஸ்ஸாவெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க நிறைய சிரமங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சித்தாந்த இயக்கம். அந்த சித்தாந்த இயக்கத்தை அவ்வளோ சாதாரணமாக தட்ட முடியாது. திராவிட இயக்கமாக இருந்தாலும் அதிமுக ஒரு ஸ்டார் வேல்யூ இயக்கம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அம்மான்ற ஒரு நட்சத்திர அந்தஸ்தை நம்பி இருந்த இயக்கம். இன்னொரு நட்சத்திர அந்தஸ்து படைத்த தலைமை அதிமுகவுக்கு வந்துட்டா அந்த இடத்திற்கு வர ஆசைப்படுகிற பாஜகவுக்கு அது கனவு பழிக்காமல் போயிடும். அதனால எடப்பாடி போன்ற ஒரு பலவீனமான தலைமை கையில் வைத்துக்கொண்டு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பது.